மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். மாத்தளை மனித புதைகுழியில் 154 எலும்புக்கூடுகள். கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு மீண்டும் சிக்கல். மாத்தளை மாவட்டத்தில் 2012ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டு புதைகுழி விவகாரம் மீண்டும் தேசிய கவனத்தை ஈர்த்துள்ளது. பயோகேஸ் நிலையம் அமைப்பதற்காக நிலம் தோண்டிய போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுழியில் இருந்து மொத்தம் 154 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அப்போது மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட ஆய்வில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜெயசேன ஆகியோர் இந்த எச்சங்கள் 1986 முதல் 1990 வரையிலான காலப்பகுதியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் சில எலும்புகளில் சித்திரவதைக்கான அடையாளங்கள் காணப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். பின்னர் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு அவை 1950க்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவை என வேறுபட்ட முடிவை வெளியிட்டது. இதற்கிடையில் 1988 மே முதல் 1990 ஜனவரி வரை மாத்தளை மாவட்ட இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கோட்டபாய ராஜபக்ஷ பணியாற்றி இருந்ததாகவும் அந்த காலத்தில் பாதுகாப்பு பொறுப்புகள் அவரின் கீழ் இருந்ததாகவும் சில தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதேவேளை இந்த சம்பவத்துடன் அவர் அல்லது வேறு எந்த முன்னாள் அதிகாரியும் தொடர்புடையவர்கள் என்று நீதிமன்றம் இதுவரை எந்த தீர்ப்பையும் வழங்கவில்லை. இது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் மறுப்புகள் தொடர்ந்து விவாதத்தை உரியவையாக உள்ளன. அண்மையில் சட்டத்தரணி ஹிமாலினி குலரத்ன தாக்கல் செய்த மனுவில் வழக்கை மீளத் தொடங்கி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மேலதிக விசாரணைகளுக்கும் மீட்கப்பட்ட எச்சங்களுக்கு DNA பரிசோதனைகள் நடத்தவும் உத்தரவிடுமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை பரிசீலித்த மாத்தளை நீதவான் விரிவான ஆய்வு அவசியம் என்பதனால் உடனடி உத்தரவு வழங்க முடியாது என தெரிவித்ததுடன் ஜூலை 16ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். பல ஆண்டுகளாக நீதியை எதிர்நோக்கும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இந்த வழக்கின் உண்மை வெளிச்சத்திற்கு வந்து பொறுப்பு கூறல் உறுதி செய்யப்படும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். ஊழல்வாதிகளை அடையாளம் காண முயல்கின்றன தமிழக இலங்கை அரசாங்கங்கள். அதனை அரசியல் பழிவாங்கல் என கூற முடியாது. CV விக்னேஸ்வரன் கருத்து. சாது மிரண்டால் என்ன நடக்கும் என்பதை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்துவிட்டனர். லஞ்ச ஊழலில் இதுவரையில் ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறியே தற்போதைய தமிழக அரசும் இலங்கை அரசாங்கமும் மக்களின் ஆதரவை பெற்றது. இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகின்றார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலே என தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதல்வர் விஜயின் அரசும் இங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அரசும் அரசியல் பழிவாங்கல்களில் இறங்கியிருப்பதாகவும் அது பற்றிய நிலைப்பாட்டை கோரியும் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அளித்திருக்கும் பதிலேயே விக்னேஸ்வரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முற்பகல் செய்த வினை பிற்பகல் விளையும். இது இயற்கையின் வெளிப்பாடு. அன்று பதவியில் ஏற்றப்பட்ட அரசியல்வாதிகள் தமது பதவிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே மக்களாலேயே தரப்பட்டன என்பதனை மறந்து அவற்றை தம்மையும் தமது சுற்றத்தாரையும் மேம்படுத்துவதற்காகவே பயன்படுத்தினர். தமக்கு சேவை செய்பவர்கள் என்று நினைத்து வாக்களித்த மக்களிடம் லஞ்சம் பெற்றி அவர்களுக்கான சேவைகளை வழங்கினர். அரசியல்வாதி என்பவன் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளன். அவன் மக்களின் நம்பிக்கைக்கு பொறுப்பாகவே நடந்து கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் தமிழ்நாட்டிலும் இங்கும் ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்கள் சுயநலத்தை முன்னிறுத்தியே ஆட்சி நடத்தினர். மக்களை முட்டாளாக்கி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் வாக்குகளை பெற்றதன் பின்னர் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் வலுவாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சாது மிரண்டால் என்ன நடக்கும் என்பதனை இலங்கை மக்களும் அண்மையில் தமிழ்நாட்டு மக்களும் செயலில் காண்பித்துவிட்டனர். லஞ்ச ஊழலில் இதுவரையில் ஈடுபட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு தண்டிப்போம் என்று கூறியே இரு அரசாங்கங்களும் மக்களின் ஆதரவை பெற்றனர். இப்போது அன்று லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களை இந்த அரசாங்கங்கள் அடையாளம் காண விளைந்தால் அவர்கள் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுகின்றார்கள். இதனை பழிவாங்கல் என்று கூறினால் குற்றவாளிகளை போலீசார் துரத்துவதும் பழிவாங்கலே என குறிப்பிட்டுள்ளார். வான்பரப்பு மூடல். மீண்டும் கட்டுநாயக்காவுக்கு திரும்பிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள்.
மத்திய கிழக்கில் நிலவிய போர் பதற்றம் காரணமாக கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து குவைத் மற்றும் தமாம் நோக்கி புறப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 2 பயணிகள் விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் மீண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு திரும்பியுள்ளன. இந்த தகவலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடக தொடர்பாடல் பிரிவின் தலைவர் தீபால் பெரேரா உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி UL 229 விமானம் குவைத் நோக்கியும் EUL 253 விமானம் தமாம் நோக்கியும் நேற்று மாலை கட்டுநாயக்காவில் இருந்து புறப்பட்டிருந்தன. U321 ரகத்தை சேர்ந்த இந்த 2 விமானங்களும் மத்திய கிழக்கு வலயத்தை அண்மித்த போது ஈரானில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து குவைத் மற்றும் சவுதி அரேபியா தங்களது வான்பரப்பை தற்காலிகமாக மூடியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் விமானங்கள் இலக்கை அடைய முடியாத நிலை ஏற்பட்டதுடன் நேரடியாக இலங்கைக்கு திரும்புவதற்கு போதிய எரிபொருள் இல்லாத காரணத்தினால் பாதுகாப்பான வான்பரப்பில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வட்டமிட்டு பறந்தன. பின்னர் சம்பந்தப்பட்ட நாடுகளின் வான்பரப்பு மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைவாக விமானிகள் நடவடிக்கை மேற்கொண்டதன் மூலம் 2 விமானங்களும் எவ்வித பாதிப்புமின்றி கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை பாதுகாப்பாக வந்தடைந்தன. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் நிலவிய பதற்றம் காரணமாக பல சர்வதேச விமானங்களும் தங்களது பயணங்களில் தாமதம் மற்றும் பாதை மாற்றங்களை எதிர்கொண்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பசுமை தீவுகளாக மாற்றம் பெற்ற நெடுந்தீவு, அனலிதீவு மற்றும் நைனாதீவு நாட்டின் மின்சக்தி மற்றும் எரிபொருள் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பல முக்கிய திட்டங்களை விரிவுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இதன்படி யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அனலைதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய 3 வடக்கு தீவுகளையும் பசுமை மின்சக்தி தீவுகளாக அபிவிருத்தி செய்யவும், பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் அமைப்பின் நிதி உதவியுடனான மின்சக்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கரவலப்புட்டியாவில் இருந்து கொழும்பு துறைமுகம் வரையான 2வது 220 கிலோ வோல்ட் நிலத்தடி மின் விநியோக வழித்தடம், சம்பூர் கப்பல் துறை மின் விநியோக திட்டம் மற்றும் பாதிகை மின் விநியோக நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றமும் ஆராயப்பட்டது. மேலும் கூரை மீது சூரிய மின்சக்தி உற்பத்தி மற்றும் மெய்நிகர் நிகர அளவீட்டு திட்டம் உள்ளிட்ட நுகர்வோர் மட்டத்திலான மின்சக்தி திட்டங்களையும் துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கொலோனாவை எண்ணெய் களஞ்சியத்தில் 6 புதிய எண்ணெய் தாங்கிகளும், முத்துராஜவர களஞ்சியத்தில் 2 புதிய எண்ணெய் தாங்கிகளும் அமைக்கும் பணிகளை விரிவுபடுத்தவும் ஜனாதிபதி உத்தரவிட்டார். அதேவேளை கொலோனாவை எண்ணெய் களஞ்சியத்தின் பழைய தாங்கிகளை புனரமைத்து அதன் வசதிகளை மேம்படுத்தும் பணிகளையும் கால வரையறைக்குள் நிறைவு செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மின்சக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நிதி திட்டமிடல் அமைச்சர்களின் உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். விடுமுறைக்கு வந்த புலம்பெயர் குடும்பங்கள் இலக்கு, திருட்டில் ஈடுபட்ட 2 கைது. புலம்பெயர் நாடுகளில் இருந்து விடுமுறைகளை கழிக்க தமது சொந்த இடமான யாழ்ப்பாணம் கேரநகர் பகுதிக்கு வந்திருந்த குடும்பத்தினர்களின் வீடுகளில் திருட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரநகரில் புலம்பெயர் குடும்பத்தினர் தங்கியிருந்த வீடொன்றில் $1600 கனேடிய டாலர், 1 சோடி காப்பு மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும், மற்றொரு வீட்டில் தங்கியிருந்தவர்களின் $400 அமெரிக்க டாலர், யூரோ மற்றும் 1 லட்சம் ரூபாய் இலங்கை நாணயத்தாள்கள் என்பனவும் களவாடப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் உரிமையாளர்களால் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கரைநகர் பகுதியைச் சேர்ந்த 26 மற்றும் 27 வயதுடைய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வீடுகளில் களவாடப்பட்ட பணம், நகைகள் என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை விசாரணையின் பின்னர் ஊர்காவற்துறை போலீசார் ஊடாக ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பரபரப்பு, அமைதியின்மையால் கூட்டம் ஒத்திவைப்பு. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில்
பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் போது கடந்த ஆண்டு திருவையாறு பகுதியில் விவசாய அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சிறுதானிய மற்றும் நிலக்கடலை உற்பத்தி அபிவிருத்தி திட்டம் கைவிடப்பட்டமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் ஆற்றோர காணியை ஆக்கிரமித்து தமது வீட்டுக்கு செல்லும் வீதிக்காக 3.5 மில்லியன் ரூபாய் அரச நிதியில் பாலம் அமைக்கப்பட்டதாகவும் அதற்கு சில அதிகாரிகள் துணை போயிருந்ததாகவும் மாவட்டத்தில் இடம்பெறும் ஊழல்களுக்கு உயர் அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டுக்களை அடுத்து கூட்டத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அமைதியின்மை நிலவியதனால் போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்தின் இடைநடுவே வெளியேறியதுடன் சில அரசு அதிகாரிகளும் கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. அமைச்சர்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த தமிழக முதலமைச்சர் யோசப் விஜய். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும், தவறு செய்பவர்களில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன், தவறு நடந்தது தெரிந்தால் பதவி உடனே பறிக்கப்படும், தனது தலைமையிலான தாவைக்கா அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், தாவைக்கா அரசு லஞ்சமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அமைச்சர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பள்ளிகளுக்கு சென்று அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது, அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து தொடக்கி வைக்க உள்ளார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த ரயில் ஹரியானா மாநிலத்தின் ஜிந்த் சோனிபட் இடையேயான 89 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்படாத வழித்தடத்தில் தினமும் இருவழி பயணமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ரயில் தமிழ்நாட்டின் சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. 1200 கிலோவாட் திறன் கொண்ட ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கல தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த ரயிலில் லித்தியம் பேட்டரிகள் மற்றும் தானியங்கி மறு உருவாக்க மின்சக்தி அமைப்பும் இணைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த ரயிலின் பயண கட்டணம் ரூபாய் 5 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 25 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயில் சேவையை அறிமுகப்படுத்துவதுடன் ஹரியானா, சண்டிகார் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆரம்பித்து வைக்க உள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். அடுத்த 3 நாட்களுக்கு ஆபத்து, ஈரான் மீது கடும் தாக்குதல், ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்க ராணுவம் அடுத்த 3 நாட்களுக்கு ஈரானுக்கு எதிராக கடுமையான ராணுவ தாக்குதல்களை முன்னெடுக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் பின்னர் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப், ஹோர்முஸ் நீரிணையில் சர்வதேச வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் ஏற்படுத்தி வரும் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதே அமெரிக்காவின் நோக்கம் என தெரிவித்துள்ளார். சந்திப்புக்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன்வர தவறினால் அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையும் என எச்சரித்தார்.
மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு அமெரிக்க இராணுவம் ஈரானை கடுமையாக தாக்கும். அதன் பின்னர் அவர்களின் நிலைமை மேலும் மோசமடையும். மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகள் இலக்காக கொள்ளப்படும். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் அந்த முக்கிய கட்டமைப்புகள் அனைத்தும் அழிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்த அறிவிப்பால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர். கருணை கொலை சட்டமூலத்துக்கு பிரான்ஸ் பாராளுமன்றம் அனுமதி. குணப்படுத்த முடியாத மற்றும் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தகுதியுடைய நபர்கள் தங்களது விருப்பத்தின் பேரில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உதவிகரமான இறப்பு சட்டமூலத்திற்கு பிரான்ஸ் பாராளுமன்றத்தின் கீழவை அனுமதி அளித்துள்ளது. சுமார் 14 ஆண்டுகால பாராளுமன்ற விவாதங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அல்ல. கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் மட்டுமே இது அனுமதிக்கப்படும். பிரான்ஸ் குடிமக்கள் அல்லது அங்கு சட்டப்பூர்வமாக வசிக்கும் தகுதியுடைய உயிருக்கு ஆபத்தான இறுதிக்கட்ட நோயால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து கடுமையான உடல் ரீதியான துன்பங்களை மட்டுமே அனுபவித்து வரும் நபர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். வெறும் மன ரீதியான துன்பங்கள் மட்டுமே இதற்கான தகுதியாக கருதப்படாது. கடுமையான மனநலக் கோளாறுகள் அல்லது அல்சைமர் போன்ற நரம்பியல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் அனுமதி கிடையாது. நோயாளி தனது முழு சுயநினைவோடு சுதந்திரமாக இந்த முடிவை எடுக்க வேண்டும். மேலும் ஒரு வைத்தியரால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் நிபுணர் குழுவினால் அவரது நிலை மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகே இதற்கான அனுமதி வழங்கப்படும். தகுதியான நோயாளிக்கு நச்சுப்பொருள் வழங்கப்படும். அதனை நோயாளி தானாகவோ அல்லது ஒரு மருத்துவரின் உதவியுடனோ உட்கொள்ளலாம். பிரான்ஸ் தேசிய சபையின் கீழவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 291 வாக்குகளும் எதிராக 241 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. வலதுசாரி மற்றும் பழமைவாத கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் பாராளுமன்றத்தின் மேலவையை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் ஒரு சிறப்பு அரசியலமைப்பு விதியை பயன்படுத்தியுள்ளது. இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் இது உடனடியாக சட்டமாகாது. பிரதமர் செபஸ்டியன் லெகோர்னு தெரிவித்துள்ளபடி இந்த சட்டம் மூலம் இறுதி தீர்மானத்திற்காக பிரான்சின் மிக உயரிய அரசியலமைப்பு அமைப்பான அரசியலமைப்பு கவுன்சிலுக்கு அனுப்பப்படும். இந்த கவுன்சிலில் சட்டமூலத்தை முழுமையாக ஆராய்ந்து அனுமதி அளித்த பின்னரே இது உத்தியோகபூர்வமாக சட்டமாக நடைமுறைக்கு வரும். அரசியலமைப்பு கவுன்சிலின் அனுமதியை பெற்றால் ஐரோப்பாவில் ஏற்கனவே கருணை கொலையை சட்டப்பூர்வமாக்கியுள்ள பெல்ஜியம், நெதர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வரிசையில் பிரான்சும் இணையும். உலக அளவில் கனடா, நியூசிலாந்து மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவின் சில மாநிலங்களிலும் இது சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.mevali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.